Dear students, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்கிறது சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். அதோட டபுள் ஃபீல்டு ரிவால்விங் தியரி. 4th செமஸ்டர் EEE வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் டபுள் ஃபீல்டு ரிவால்விங் தியரி. அதுக்கு முன்னால் ஒரு இன்ட்ரோடக்ஷன். சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இஸ் நாட் செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டார் அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் ஒரு சிங்கிள் வைண்டிங் இருக்கும். அந்த சிங்கிள் வைண்டிங்க்கு நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை கொடுக்கும்போது, அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க. திஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வில் ப்ரொடியூஸ் ஆல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ். ஆல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ்னால் ஒரு ஆஃப் சைக்கிளில் ப்ளஸ்ஸாகவும் இன்னொரு ஆஃப் சைக்கிளில் மைனஸாகவும் இருக்கும். அப்போ அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ளக்ஸ் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் ஆல்சோ ஆல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ் ஆர் பல்சேட்டிங் ஃப்ளக்ஸ். இந்த பல்சேட்டிங் ஃப்ளக்ஸ் does not produce rotating magnetic field. It will produce pulsating flux. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, either clockwise direction or anti-clockwise direction, எந்த டைரெக்ஷன்லையுமே அது வந்து ஒரு RMF உருவாகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் இந்த சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை கொடுக்கும்போது அது ரெண்டு காம்போனண்ட்டாக பிரியும். அந்த ஒவ்வொரு காம்போனண்ட்டும் பார்த்திங்கன்னா, ஒன்று ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் சுற்றும், இன்னொன்று ரிவர்ஸ் டைரெக்ஷனில் சுற்றும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃப்ளக்ஸோட வேல்யூ 5M அப்படின்னு வச்சுக்கிங்க. இந்த 5M வந்து காம்போனண்ட் A, காம்போனண்ட் B அப்படின்னு பிரியும். ஈச் காம்போனண்ட் வில் பி 5M/2. This is 5M/2. Maximum flux 5M is divided into two components A, B னு வச்சிங்க. Each components having half of the flux value, maximum flux value. அதாவது A is having 5M/2, B is having 5M/2. ஒரு ஃப்ளக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இன்னொரு ஃப்ளக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ என்னாகும்? ரோட்டாரில் ரெண்டு டார்க்குமே ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு ஏ காம்போனண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளக்ஸ் ரோட்டாரில் இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணி ஒரு டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். திஸ் டார்க் வில் பி கிரியேட்டட் இன் த டைரெக்ஷன் ஆஃப் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன். Another flux component இருக்கு இல்லையா, B, it will produce EMF in rotor. Another torque will be produced in clockwise direction. So this is clockwise direction, this is anti-clockwise direction. அப்போ இந்த ரெண்டு டைரெக்ஷனில் டார்க் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தி ரோட்டார் ஆஃப் தி இண்டக்ஷன் மோட்டார் இஸ் நாட் ஏபிள் டு ரொட்டேட் இன் எய்தர் டைரெக்ஷன். ரெண்டு டைரெக்ஷனுமே சுற்ற முடியாது. ஸோ தட் இட் இஸ் கால்டு it is not self starting induction motor. இப்போ இந்த ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு படம், இந்த படத்தில் இது ஆக்சிஸ், இது காம்போனண்ட் A, இது காம்போனண்ட் B. this is 5M/2, this is 5M/2. அப்போ the resultant flux is 5M. Resultant flux is 5M. So A equal to 5M/2, B equal to 5M/2. The resultant flux equal to 5M. This component, A component, tends to rotate in anti-clockwise direction. This component tends to rotate in clockwise direction. சரிங்களா? This is A at 0 degree அப்படி வச்சுக்கிங்க. அப்போ இந்த ரெண்டு காம்போனண்ட்டும் 5M/2 5M/2ன்னு பிரிஞ்சு மேக்ஸிமம் வேல்யூவில் இருக்குது. at 0 degree மேக்ஸிமம் வேல்யூ ஃப்ளக்ஸ் இருக்குது.
இப்போ சப்போஸ் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் இந்த நெக்ஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் this is A, this is B இப்படி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் தீட்டா, இது பார்த்தீங்கன்னா மைனஸ் தீட்டா. ஏன் ப்ளஸ் தீட்டா மைனஸ் தீட்டா சொல்கிறோன்னா இது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், இது கிளாக்வைஸில் நகருது. ஸோ தட் திஸ் இஸ் ப்ளஸ் தீட்டா, திஸ் இஸ் மைனஸ் தீட்டா. வாட் இஸ் த ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ்? பேரலோகிராமில் படிச்சிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி போட்டிங்கன்னா திஸ் இஸ் ஃபை எம் காஸ் தீட்டா. எப்படி ஃபை எம் காஸ் தீட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரலோகிராம் லா படி 2 இன்ட்டு ஃபை எம் பை 2 இன்ட்டு காஸ் திஸ் ப்ளஸ் தீட்டா, 2 தீட்டா இருக்கு இல்லையா? ஸோ காஸ் 2 தீட்டா டிவைடட் பை 2. அதாவது இந்த ஆங்கிள் டோட்டல் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 2 தீட்டா டிவைடட் பை 2. தட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் ஃபை ஆர், ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் ஃபை ஆர் ஈக்குவல் டு, அப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இது என்ன கிடைக்கும்? ஃபை எம் காஸ் தீட்டா, ஃபை எம் காஸ் தீட்டா. புரியுதா? ஓகே, இந்த 2 கேன்சல் ஆகிடும், ஃபை எம் காஸ் தீட்டா கிடைக்குது. ஃபை ஆர் ஈக்குவல் டு, அதாவது இன்டர்மீடியட்டாக ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள், அதாவது ஏ காம்பனண்ட் ப்ளஸ் தீட்டா ஆங்கிள் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்லையும், பி காம்பனண்ட் மைனஸ் தீட்டா ஆங்கிள் கிளாக்வைஸ் டைரக்ஷன் இருந்தால் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் ஃபை ஆர் வேல்யூ ஃபை எம் காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் பிக்சர் பின்னு வச்சிங்க. இது தீட்டா, அதாவது 0க்கும் 90 டிகிரிக்கு இடையில் உள்ள ஒரு ஆங்கிள். ஓகேவா? தீட்டா ஈக்குவல் டு பிட்வீன் 0 to 90 டிகிரி. மூணாவது படம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தீட்டா ப்ளஸ் தீட்டா ஆங்கிள் நகர்ந்தது, இது மைனஸ் தீட்டா ஆங்கிள் நகர்ந்தது. இப்போ 90 டிகிரி அப்படின்னு பார்க்க போகும்போது இது இங்கே வந்துடும். அதாவது இங்கே இருந்த ஏ காம்பனண்ட்டு பி காம்பனண்ட்டும் 1 குவார்ட்டர் சைக்கிள் மூவ் ஆகி வர்டிகலாக இங்கே வந்துடும். அதுமாரி பி காம்பனண்ட் குவார்ட்டர் சைக்கிள் நகர்ந்து இங்கே வந்துடும். அது எப்படின்னு பார்ப்போமா? இங்கே பார்த்தீங்கன்னா ஏ காம்பனண்ட் பி காம்பனண்ட், இது பார்த்தீங்கன்னா ஏ காம்பனண்ட் பி காம்பனண்ட் எவ்வளோ டிகிரி நகர்ந்துருக்கு? ஸோ திஸ் இஸ் ஃபை எம் பை 2, திஸ் இஸ் ஆல்சோ ஃபை எம் பை 2 வச்சிங்க. இது இப்படி இருக்குது. இப்போது இங்கே இருந்த ஏயும் பியும் 90 டிகிரி, ஏ வந்து 90 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் நகர்ந்துருக்கு, அதேமாரி பி 90 டிகிரி கிளாக்வைஸில் நகர்ந்துருக்கு. அப்போ வாட் இஸ் த ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ்? போத் ஆர் ஈக்குவல். ஏ ஈக்குவல் டு ஃபை எம் பை 2, பி ஈக்குவல் டு ஃபை எம் பை 2, ரெண்டுமே opposite each other. Opposite each other phi r equal to 0. Phi r equal to 0 value. அப்போ எவ்வளோ? 90 டிகிரியில் phi r equal to 0 value. இது டயக்ராம் சின்னு வச்சிங்க. தென் அடுத்தது இன்னொரு குவார்ட்டர் சைக்கிள் சுற்றணும். இன்னொரு குவார்ட்டர் சைக்கிள் சுற்றினா என்ன ஆகுன்னு பார்ப்போமா? ரைட், ஓன்னு வச்சிங்க. இப்போ இந்த ஏ இருக்குது இல்லைங்களா, இது இப்படி திரும்பி இப்படி வந்துடும், பியும் இப்படி திரும்பி இப்படி வந்துடும். அப்போ ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் வந்துடுது. ரைட்டா? இங்கே பாருங்கள், இது ஏ, பி ஒரு 90 டிகிரியில் இருந்து இப்படி வந்துடுது. திஸ் இஸ் பி. த ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபை ஆர். ஓகேவா? ஏ வந்து ஃபை எம் பை 2, பி ஃபை எம் பை 2. அப்போது ஃபை ஆர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, பிகாஸ் ரெண்டுமே இந்த டைரெக்ஷன் நெகட்டிவ் டைரெக்ஷனில் வந்துடுச்சு, மைனஸில் வந்துடுச்சு, ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ ஃபை ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபை எம், ஃபை ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபை எம். ஏன் சொல்கிறேன்னா
அப்படியே இங்கே இருந்த இந்த பக்கம் இருந்த 5A 5B ரெண்டுமே அப்படியே 180 டிகிரி ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதனால தான் மைனஸ் போட்டிருக்கேன். அப்போ ரிவர்ஸ் டைரெக்ஷனில் மைனஸில் -5m இருக்குது. சொல்கிறது புரியுதுங்களா? ஏறக்குறைய இங்கே இந்த பக்கம் இருந்த 5A 5B எவ்வளோ டிகிரி சுற்றி இருக்குது பாருங்கள், 180 டிகிரி சுற்றி. இங்கே ஒரு 90 டிகிரி, அப்புறம் ஒரு 90 டிகிரி சுற்றி இருக்குது. 90 இது ஒரு A வந்து ஒரு 90 + 90 180 டிகிரி சுற்றி இருக்குது. B பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 90, அப்புறம் 90 டிகிரி 180 டிகிரி சுற்றி இருக்குது. ரெண்டும் ஒரு இடத்துல ஒரே டைரெக்ஷனில் போகுது. அப்போ எவ்வளோனா 180 டிகிரி வந்துருச்சு, ட்ராவல் பண்ணிடுச்சு. A ஒரு 180 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகிருக்கு. B ஒரு 180 டிகிரி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் ரொட்டேட் ஆகிருக்கு. ரெண்டும் இந்த இடத்துல மீட் பண்ணும்போது ϕr = -5m, ϕr = -5m. இது படம் Dன்னு வச்சிங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு குவார்ட்டர் டிகிரி சுற்றுது. டயக்ராம் போட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டும் ஏயும் பி இருந்துச்சு இல்லையா? இப்போ பி இப்படியே நகர்ந்து இப்படி வந்துருச்சு. பி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பி இப்படி நகர்ந்துருச்சு, இப்படி வந்து இங்கேருந்து. இப்போ அனதர் ஒரு 90 டிகிரி சுற்றணும்னா பி இங்கே வந்துடும். இது பி. ஏ இங்கேருந்து இப்படி வந்துடும் இல்லையா? ரைட், இது இங்கே வந்துடும். பாருங்கள், இது ஒரு 5m/2, இது ஒரு 5m/2. இது பி, இங்கே ஏ. பாருங்கள், ஏ கீழே வந்துருச்சு, பி மேலே போயிடுச்சு. அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். போத் ஆர் ஈக்குவல். ஏ = 5m/2, B = 5m/2. ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் ϕr = 0. இது படம் E அப்படின்னு வச்சிங்க. இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளக்ஸோட வேல்யூ, ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸோட வேல்யூ இந்த படம் போட்டிங்கன்னா வச்சிங்களேன், இந்த படம் போட்டிங்கன்னா இது 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 370 டிகிரி, சாரி 360 டிகிரி. சரிங்களா? இப்போ இது எப்படி வருதுன்னா 0 டிகிரி, இதை பாருங்கள், படம் போட்டோம் இல்லையா? 0 டிகிரியில் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஃப்ளக்ஸ். அட் 0 டிகிரியில் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஃப்ளக்ஸ். அட் 90 டிகிரியில் எவ்வளோ கிடைக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், 90 டிகிரியில் இட் ரீச்சஸ் 0 வேல்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. அடுத்தது 270 டிகிரியில் பார்த்தீங்கன்னா 0 வருது. இப்போ 270 டிகிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 270 டிகிரி, இது 180 டிகிரி, இது 90 டிகிரி, 0 டிகிரி. 0 டிகிரியில் மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ். சரிங்களா? 90 டிகிரியில் 0. இது பாருங்கள், 90 டிகிரியில் 90 டிகிரி சுற்றி இருக்குது. 90 டிகிரியில் சுற்றும் போது வேல்யூ பார்த்திங்கன்னா 0. இங்கே 0 டிகிரியில் பார்த்தீங்கன்னா வேல்யூ = 5m. அதான் இங்கே பண்ண 0 டிகிரியில் வேல்யூ = 5m. 90 டிகிரியில் 0வா? ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில், 180 டிகிரியில் என்ன ஆச்சு? -5m. பாருங்கள், -5m. 270 டிகிரியில் அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் 0 வந்துருச்சு. அப்போ 90 சுற்றி இருக்கும் இல்லையா? 0 90 90 + 90 180 180 + 90 270. சரி, அப்போ இது வந்து 270 டிகிரி, இது வந்து 180 டிகிரி. மறுபடியும் சொல்கிறோம் பாருங்கள், 0 டிகிரி டிகிரின்னு வச்சுக்கிட்டோம், அசீவ் பண்ணிக்கிறோம். 0 டிகிரியில் மேக்ஸிமம் வேல்யூ 5m, இது 5m. அடுத்து 90 டிகிரியில் ரெண்டும் ஆப்போசிட்டில் போகுது, அப்போ ரிசல்டன்ட் வேல்யூ 0. அடுத்து 180 டிகிரியில் மேக்ஸிமம் -5m வந்துடுது. இதை பாருங்கள், -5m, ϕr = -5m, மேக்ஸிமம் வேல்யூ வந்துடுது. அடுத்து ஒரு 90 டிகிரி 270 டிகிரியில் ϕr = பார்த்தீங்கன்னா 0 டிகிரி வந்துடுது. ரைட்டா? இது மாதிரி தான் கிடைக்கிது ஃப்ளக்ஸ், ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் வேல்யூ. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த ஒவ்வொரு டயக்ராத்துலேயும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன்,
என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு ஃப்ளக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒன்று கிளாக் வைஸில் இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. அப்போது ஒரு இன்ஸ்டன்ட்லேயும் ஒரு டிகிரிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டார் சுற்றுறோன்னா என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் ஒன்று கிளாக் வைஸ் இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் சுற்றி வந்ததுன்னு வச்சுங்க. அதாவது 5A காம்போனன்ட் பி காம்போனன்ட் 5A 5Bன்னு வச்சுப்போம். 5A 5B இதனால் கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் ஒன்று கண்டினியூஸாக கிளாக் வைஸில் சுற்றி வரணும், இல்லை கண்டினியூஸாக ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றி வரணும். அப்படி இல்லாமல் ஒரு நேரம் மேக்ஸிமத்தில் இருக்குது, அப்புறம் 0 வருது, அப்புறம் நெகட்டிவ் மேக்ஸிமத்தில் வருது, அப்புறம் 0 வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டைரெக்ஷன் சுற்றி வருது, இன்னொன்று நெகட்டிவ் டைரெக்ஷன் அதாவது ரிவர்ஸ் டைரெக்ஷன் சுற்றி வருது. மொத்தத்தில் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிவால்விங் ஃப்ளக்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த ரிவால்விங் ஃப்ளக்ஸ் கிடைக்காததுனால சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இஸ் நாட் செல்ஃப் ஸ்டார்டிங். சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இஸ் நாட் செல்ஃப் ஸ்டார்டிங். இதுதான் ரிசல்ட். இதுதான் டபுள் ஃபீல்டு தியரி. இந்த படங்களை போட்டு வச்சிங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் ஃப்ளக்ஸு 2 காம்போனண்ட்டாக டிவைட் ஆகுது. ஒன்று 5m/2 இன்னொன்று 5m/2 ஈக்குவலி டிவைடட். ஒன்று ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் சுற்றுது, இன்னொன்று கிளாக் வைஸ் டைரெக்ஷன் சுற்றுது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக 0 டிகிரின்னு வச்சிங்க. அதில் எப்படி ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் கிடைக்குது. அப்புறம் இன்டர்மீடியட்டாக ஒரு ப்ளஸ் தீட்டா, இது மைனஸ் தீட்டா. ப்ளஸ் தீட்டானா தீட்டா ஆங்கிள் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன், மைனஸ் தீட்டானா தீட்டா ஆங்கிள் இன் கிளாக் வைஸ் டைரெக்ஷன் போனால் எப்படி ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் கிடைக்குது. அப்புறம் 90 டிகிரி ஆனோன்னா எப்படி ஆப்போசிட்டில் போய் ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் 0 ஆகுது. அப்புறம் 180 டிகிரி ஆனோன்னா ரிவர்ஸ் டைரெக்ஷனில் அது நெகட்டிவ் டைரெக்ஷனில் மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் எப்படி கிடைக்குது. அனதர் 90 டிகிரி 270 டிகிரியில் எப்படி வேல்யூ 0 ஆகுது அப்படின்ற கிளியராக பார்த்தோம். இந்த எல்லா படத்தையும் போட்டு ஒவ்வொரு படத்துக்கும் இந்த ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸை போட்டு அந்த ஃப்ளக்ஸோடைய வேவ் ஃபார்ம் இப்படி போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் ஃபீல்டு ரிவால்விங் தியரியை நீங்கள் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ண மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண இருக்கும். நல்லா படிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆல் தி பெஸ்ட். This is double field revolving theory. Thank you.